குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கா இந்த காலத்தில் அப்படின்னா அவசர கதியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, பெண்ணை கட்டி கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு வர்றாங்கன்னா வந்தால் கணவரோட வா, ஒரு வாரத்தில் முடிஞ்சு. அம்மா அந்த மாதிரி வர்றோங்கம்மா, வீட்டுக்காரோட வர்றியா, வீட்டுக்காரோட வந்தால் தான் வீட்டுக்குள்ளே வரணும், இல்லைன்னா இல்லை. இப்போ அப்படி இல்லை, நீ வா நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. பொதுவான அறிவுரை எடுபடுமா அப்படின்னா எடுபடாது. இந்த மாதிரி குடும்ப கௌரவம்னாச்சு, ஏதாவது பிரச்சனைனா குடும்ப கௌரவம் போனாங்கினோம், அதெல்லாம் எடுபடாது. இண்டிவிஜுவல் கேரக்டரை பிடிச்சா மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள குணநலங்கள் தனித்துவமானதுன்னா, ஒருத்தருக்குள்ள அவரை எதிர்த்து பேசினா பிடிக்காது. பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்காது தான். ஆனால் சிலருக்கு பர்டிகுலராக பிடிக்காது. எந்த ஒரு இதுக்கும் மறுப்பு கருத்து மாற்று கருத்து சொல்லிடக்கூடாது. அதை எப்படி சொல்லணும்னு எடுத்து கொடுத்தோம். அது எந்த மாதிரி சொன்னால் அவர் ஏற்றுக்குவார்னு சொல்லி கொடுத்தோம். அன்னைக்கு இருந்து அவர் வேலைக்கு போகிறதில்ல, அவரே கொண்டு போய் விடுறாரு, கூப்பிட்டு வர்றார், சந்தோஷமாக குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவரும் வேலைக்கு போகிறாரு, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டிட்டாங்க, நல்லா சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மதுரையிலிருந்து சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஐயா சிவகுமார் ஐயா நம்மளுடைய எஸ்கே ஜோதிட வித்யாலவுக்கு எல்லாமே முதல் முறையாக வந்திருக்காங்க. ஐயா அவர்கள் குடும்ப நலமும் மனநலமும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். சேலம் மண்ணுக்கு காலடி எடுத்து வைத்து வந்திருக்கிறோம். இம்மண்ணில் குடியிருக்கும் அருள்மிகு மாயம்மா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் அவர்களை வணங்கி உரையை ஆரம்பிக்கின்றேன். என்னை வழிநடத்தும் அத்துணை சித்தர் குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள், நன்றிகள். எனக்கு வழிகாட்டியாய் திகழும் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஜோதிட மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் கோவில்பட்டி திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், பெயரியல் பேராசான் வாக்குச்சித்தர் திரு என்ஜி குமரன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உடன் இருந்து உரிமையோடு இது சரி தவறு என்று வழிகாட்டும் திரு ஜானகிராமன், நண்பர் திரு ஜானகிராமன் அவர்களுக்கும், அது எப்படி இது எப்படி என்று விவாதத்தோடு உரிமையுடன் வழிகாட்டும் திரு பவளக்கண்ணன் சார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கு குழுமியிருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றேன். குடும்ப நலம் மனநலம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. குடும்ப நலம்னா என்ன? நாராயணமூர்த்தி சார் எங்களுக்கு நண்பரா உறவினரா எப்படிலாம் தெரியாது, கூடயே இருப்பார். எங்கேயே போனாலும் எங்களையும் சொல்லுவார், நாங்களும் எங்களை முன்னிறுத்தி அவர் சொல்வார் வழி அவர் காட்டிக்கவே மாட்டார். ஜனரமன் அண்ணா சார் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்களை எல்லாருக்குமே எங்களோட பேரை உச்சரிக்காத நாள் இருக்காது அந்த அளவு. ஆனால் அவர் அவ்வளோ திறமையானார், அவரை பற்றி பேச மாட்டார், அவரை பற்றி வெளியே காட்டிக்க மாட்டார், எங்களை சொல்லுவார். மிகச்சிறந்த மனிதர், சேலம் பெற்றெடுத்த உன்னத மனிதர், வணங்க வேண்டியவர். குடும்ப நலம் மனநலம் தலைப்புக்கு வர்றேன். குடும்பத்தில் அமைதி இருந்தது அப்படின்னா நம்ம மனநிலை நல்லாயிருக்கும். நம்ம மனநிலை நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ குடும்ப நலம் முக்கியமா மனநிலை முக்கியமா? இதில் ஜோதிட ரீதியாக முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஜோதிடர்களே பவளக்கண்ணன் சார் பேசும்போது சொன்னாங்க, மனநல மருத்துவர்கள் இங்கே கம்மி அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடர்களே என்ன செய்வாங்க, ஆலோசனையும் கொடுப்பாங்க, வைத்தியமும் பார்ப்பாங்க, ரெண்டும் கலந்துருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஜோதிடத்தில் அவசர காலத்தில் போய்கிட்டு இருக்கோம். ஏதாவது பரிகாரம் செஞ்சிடலாமா, எங்கேயா எவ்வளோ செலவு பண்ண தயார், ஏதாவது பண்ண முடியுமா, எவ்வளோ வேணாலும், ஆனால் எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அதில் குடும்ப நலத்துக்கு என்ன செய்யலாம்? தங்கப்பாண்டியன் ஐயா வகுப்பு எடுக்கும்போது தான் சொல்லுவாங்க. அங்கே முதல் வகுப்பு ஆரம்பிக்கும் போது சொல்கிற 20-25 நிமிஷத்துக்கு ஒழுக்கத்தை பற்றி மட்டும் தான் கிளாஸ் எடுப்பாங்க. தங்கப்பாண்டியன் ஐயா வகுப்பு எடுக்கும்போது நான் உண்மையிலே பிரமிச்சு போனேன்.
நான் முதல் முறை கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப 25 நிமிஷம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணணும், தண்ணி குடிக்கிறது முதற்கொண்டு, பெற்றவங்களை எப்படி மதிக்கணும், குருமகளை எப்படி மதிக்கணும், மனிதர்களை எப்படி மதிக்கணும் முதற்கொண்டு ஒழுக்கத்தை பற்றி மட்டும் 25 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதில் அட்டன் பண்ணாலே போதும், சிறந்த ஜோதிடர் ஆயிடுவாங்க. ரீசெண்டாக ராகு பிஹெச் பற்றி வகுப்படுத்தாங்க, ராகு பலன்கள் பற்றி வகுப்படுத்தாங்க. பிரமிக்கக்கூடிய வகுப்பு. எத்தனை பேர் இதில் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. பிரமிக்கக்கூடிய வகுப்பு. தயவுசெய்து அடுத்த வகுப்பு வந்ததுன்னா ஜாயின் பண்ணிடுங்க. யாருமே ஜோசியம் சொல்லித்தர்றவங்க பலனெடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் யாராவது? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஜாதகம், ஜோதிடம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பலனெடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? அடுத்த வகுப்பு போட்டுகிட்டே போவாங்க. தங்கப்பண்ணியாட்ட ஜாயின் பண்ணுங்கள். 1ஆம் பாவம் சொல்லி தரும்போதே 1ஆம் பாவம் ஜோதிடர் போர்டை போட்டுடலாம்பாங்க ஐயா. அவ்வளோ நம்பிக்கையை கொடுப்பாங்க. 1ஆம் பாவம் ஜோதிடர் 2ஆம் பாவம் எடுத்தோன்னே நீங்கள் 2ஆம் பாவம் ஜோதிடர் போர்டை போட்டுடலாம். அந்த அளவுக்கு அந்த 2 பாவத்தை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு பலன் சொல்லலாம், எப்படி நீங்கள் பலன் எடுத்து தரலான்ட்டு பயிற்சி வகுப்போடு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பலன் எடுக்கிறதுக்கு யாருமே வகுப்பு எடுக்கிறது இல்லை. அந்தளவுக்கு அருமையான வகுப்பு எடுக்கிறவங்க. அதுலேயே எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, வகுப்பு எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, மனநலமும் சேர்ந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி இதில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் இதை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டேக்கிள் பண்ணலாம், ஒன்றும் இல்லை இவ்வளோதான் அப்படின்ட்டு. எப்படி சார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு கேட்டால், போய் கையெடுத்து கும்பிடுங்க பாரு, கோயில் திறந்திருக்கும், எப்போ போய் கும்பிடலாம், திறந்திருக்கும் போய் கும்பிடுங்க அப்படிம்பாங்க. இந்த அதை வாங்க இதை வாங்க இவ்வளோ செலவு பண்ணு, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக அவரும் எளிமையான மனிதர், எளிமையாகவும் சொல்லி தருவாங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தருவாங்க. மிஸ் பண்ணாதீங்க. உண்மையிலேயே ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கான சரியான இடம்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். நான் மிகச்சிறந்த ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு ஜோதிட மாநாட்டில் அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து உட்காந்துருக்கார். வரும்போது ஒரு காலை தொட்டு வணங்கிட்டு வந்து மேடையில் உட்காந்தாங்க ஐயா. இன்றைக்கி பார்க்குறவங்கள மாணவர்கள்லாம் ஐயாவை காலில் வந்து கும்பிட்றாங்க. அவர் ஜோதிட மாநாடு, அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் உட்காந்துருக்காரு. அவர் காலை விழுந்து தொட்டு கும்பிட்டு தான் உட்காந்தார். அவ்வளோ பேர் கூட்டம் இருக்கே, நம்மகிட்ட அவ்வளோ பேர் வணங்குறாங்களேன்னு யோசிக்கல. அதான் பணிவு, தன்மைங்கிறது. மனிதமும் இருக்குது அவர்கிட்ட, ஜோதிடம் மட்டும் இல்லை, மனிதமும் இருக்குது. சரி, தலைப்புக்கு வரேன். நான் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கா இந்த காலத்தில் அப்படின்னா அவசர கதியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, பெண்ணை கட்டி கொடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு வர்றாங்கன்னா, வந்தால் கணவரோட வா, ஒரு வாரத்தில் முடிஞ்சிச்சு. அம்மா அந்த மாதிரி வர்றோங்கம்மா, வீட்டுக்காரோட வரையா, வீட்டுக்காரோட வந்தால் தான் வீட்டுக்குள்ளே வரணும், இல்லைன்னா இல்லை. இப்போ அப்படி இல்லை, நீ வா நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. நான் பார்த்துக்கிறேன். எது வரைக்கும் பார்ப்பீங்க? நீங்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அப்போது கேரக்டருங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பொதுவான அறிவுரை எடுபடுமா அப்படின்னா எடுபடாது. இந்த மாதிரி குடும்ப கௌரவம்னாச்சு, ஏதாவது பிரச்சனைனா குடும்ப கௌரவம் போனாங்கினோம், அதெல்லாம் எடுபடாது. இண்டிவிஜுவல் கேரக்டரை பிடிச்சா மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள குணநலங்கள் வந்து தனித்துவமானது. ஒருத்தருக்கு உள்ள குணம் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒரு சின்ன உதாரணத்தோடையே சொல்கிறேன். ஒருத்தர் மனைவியை வேலைக்கு போன்னு சொல்கிறார். அந்த அம்மா யோசிக்குது, இல்லை இதுக்கு குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், அது இதுன்னு சமாளிக்கிறாங்க. இல்லை போய்த்தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி வேலைக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா அந்த மனைவி இவர் சந்தேகப்படுறார். மனைவியை சந்தேகப்படுறார். அப்போ அந்த பெண்ணுக்கு இருதலைக்குழி எலும்பாக வேலைக்கு போகிறதா வேண்டாமா, அந்த எறும்பாக வந்து இருதலைக்குழி எறும்பாக சந்தேகத்துலேயே வேலைக்கு போகிறதா வேண்டாமா தயக்கத்திலே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ என்னை சந்திக்க வந்தாங்க. அப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, 2 பேர் கேரக்டர் அனலைஸ் பண்ணோம். 2 பேர் குடும்ப கௌரவத்தை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. இந்த பெண்மணியோட கேரக்டர் என்ன, அந்த கணவரோட கேரக்டர் என்ன, ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த பெண்மணி நல்ல பெண்மணி தான், வேலையில் கருத்தும் கண்டுமா இருப்பாங்க, வேறு எந்த ஒரு தவறான நடவடிக்கை எதுவுமே கிடையாது. நான் சிறந்த கேரக்டர். இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்மணிக்கு தெய்வத்தன்மை உண்டு. அந்த பெண்மணியோட தெய்வ அனுகூலத்தால் இவருக்கு நல்பலன் கிடைக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். இதை எடுத்து சொன்னோம். அப்போ கணவன்ட்டு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். அவர் எப்படி இருந்தவர் அப்படின்னு கேட்டால், வீட்டில் இருந்தியா, சமைச்சு போட்டியா, துணிதை வச்சியா, வீட்டு வேலையை பார்த்தியா, குழந்தைகளை கவனிச்சியா, இதுதான் ஒரு பெண்ணோட வேலை, பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு இலக்கணம் வகுக்கிறவர் அவர்.
அப்போ அப்படிப்பட்டவற்றை இந்த அம்மா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்போ என்ன செஞ்சோம்னா, அந்த கணவரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தோம். அவர் என்ன எதிர்பார்க்குறார், அவரோட கேரக்டர் என்ன, இவங்க கேரக்டர் என்ன, எங்கே இந்த பெண்மணி தப்பு பண்ணுவாங்க. அவருக்கு ஒன்றே ஒன்று என்ன பிடிக்காது அப்படின்னா, அவரை எதிர்த்து பேசினா பிடிக்காது. பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்காது தான். ஆனால் சிலருக்கு வந்து பர்டிகுலராக பிடிக்காது. எந்த ஒரு இதுக்கும் மறுப்பு கருத்து மாற்று கருத்து சொல்லிடக்கூடாது. அதை எப்படி சொல்லணும்னு எடுத்து கொடுத்தோம். அது எந்த மாதிரி சொன்னால் அவர் ஏற்றுக்குவார்னு சொல்லி கொடுத்தோம். அன்னைக்கு இருந்து அவர் வேலைக்கு போகிறதில்ல, அவரே கொண்டு போய் விடுறாரு, கூப்பிட்டு வர்றாரு, சந்தோஷமாக குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவரும் வேலைக்கு போகிறாரு, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டிட்டாங்க, நல்லா சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம எப்படி அடுத்தவங்கள ஹேண்டில் பண்ணுறோம். நான் என்னோட நிலையில் மட்டும் நின்று நான் யோசித்து பண்ணினேன் அப்படின்னா பிரச்சனை தான். அடுத்தவங்களையும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இதே மாதிரி இன்னொரு பெண்மணி என்ன அப்படின்னா, சிம்பிளாக நீட்டாக இருப்பாங்க, எல்லாத்தையும் கலப்பாக பேசுவாங்க. ஆனால் மனதளவில் சிறு தவறான எண்ணங்கள் கூட அந்த பெண்மணிக்கு இருக்காது. ஆனால் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகுவாங்க. சிறு வயது, குழந்தை தாமதமாகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது. இந்த பெண் எல்லாத்தையும் இப்படி பேசுகிறாளே செய்கிறாளேன்னு அவர் தப்பாக நினைக்கிறாரு. அப்போ அந்த பெண்மணிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன் நான். அந்த பெண்மணி விசாரிக்கும் போது, கேரக்டர் அனலைஸ் பண்ணும்போது தெரிய வருது அப்படின்னா, நல்ல பெண்மணி தான், தவறு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இவங்க எல்லாத்தையும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பெண்ணிட்ட சொல்லி கொடுத்தோம், நீங்கள் கள்ளங்கப்படம் இல்லாத மனிதர். யாராவது தவறு செய்ய நினைத்தால் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கே தெரியாமல் நீட்டாக கழட்டி விட்டுருவாங்க. யாரும் மனசு கஷ்டப்படுற நடந்துக்க மாட்டாங்க, நீட்டாக கழட்டி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நல்ல பெண்மணி. அப்போ சொன்னோம், நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, ஆனால் பார்க்குறவங்க கண்ணோட்டத்துக்கு எப்படி தெரியும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம யோசிக்கணும். நான் சரியாக தான் இருக்கேன்னு நான் ஆர்கியூ பண்ணிட்டே நான் செஞ்சுட்டே இருந்தேன்னா, என் மேலே உள்ள சந்தேக கண்கள் பார்வை கூடிக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் சந்திச்சு தான் ஆகணும், அதுக்கு தீர்வு கிடைக்காது. நீங்கள் நல்லவங்க தான், நான் படத்தை பார்க்குறவங்க கண்ணோட்டம் சொல்லும்போது அப்போ தான் யோசிக்கிறாங்க. கரெக்டு. அப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி இருங்க, முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்க்கை தான் சரியாகுது. இந்த மாதிரி சொல்லி ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே சேர்த்து வச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் சேர்த்து வச்சுருக்கோம், டைவர்ஸ் ஆனவங்களையும் சேர்த்து வச்சுருக்கோம். ஒருவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நல்ல சம்பளம் வாங்குறாரு, கை நிறைய சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்பவே வாங்குறாரு. அம்மா வீட்டுக்கு குழந்தை பேருக்காக போகிறாங்க மனைவி. போனவங்க திரும்ப வர மாட்டேங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வக்கீல் நோட்டீஸ் வருது, டைவர்ஸ்க்கு வக்கீல் நோட்டீஸ் வருது. இவருக்கு என்ன ஏதுன்னு காரணம் தெரியலை. ஆனால் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு. இப்போ என்ன சார் செய்யலான்ட்டு 2 இடத்துல வெளியே போய் எல்லாம் வக்கீல்லாம் பார்த்துருக்காரு, செஞ்சுருக்காரு. ஒருத்தவங்க சொல்லி என்கிட்ட வந்தாங்க. அப்போது கேரக்டர்லாம் அனலைஸ் பண்ணும்போது செயின் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான். எப்பயுமே வந்து என்ன செய்வாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. கணவன் மனைவி பற்றி குறை சொல்லுவாங்க, மனைவி கணவனை பற்றி குறை சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கேரக்டரை வச்சு பிடிக்கும்போது இந்த ஏதாவது ஒரு கேரக்டருக்கு ஆமான்னு சொல்லி ஒரு இதுக்கு தலையாட்டிட்டா போதும், அது எப்படிலாம் தொடர்ந்து டெவலப் ஆகுன்றிருக்கு பிடிச்சிருவோம். அப்போது எந்த கேரக்டரில் இவர் ஆமான்னு சொன்னவரோ எல்லாம் கேட்டுட்டு வரும்போது ஆமாமான்னு சொல்லிட்டே வந்தாரா, அவருக்கு வயசு அப்போ 37. அது வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா, வீட்டுக்கு வந்து டிவியை போட்டு கார்ட்டூனையும் WWF உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அவர் சிறு வயது பிள்ளைகள் பார்ப்பாங்க, குழந்தைகள் பார்ப்பாங்க கார்ட்டூனை, அவர் அந்த வயசுலேயும் பார்த்துட்ருக்கார். அப்போ பேசும்போது வந்து உட்காரும்போதே கேட்குற, எவ்வளோ நேரம் சார் உட்காரணுன்னார். 1 மணி நேரம், நீங்களே எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு. எந்திரிக்கும் போது மனைவி எவ்வளோ கூப்பிட்டுவாங்க, சேர்த்து வச்சலாம், நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு. இல்லை சார் டைவர்ஸ் தான் சார் அப்படின்ட்டு வேகமாக முறுக்கிட்டு போனவர் திரும்ப வந்தார். ஒரு 2 மினிட்ஸில் திரும்ப வந்தார். சார் நாளைக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு வருவா அப்படின்னாரு. எப்போ வேணாலும் கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு 1/2 hour முன்னாடி சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு உடனே பார்த்துருவோம் அப்படின்னு. மறுநாள் கூப்பிட்டு வந்தாங்க, திருச்சியிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்துட்டு உட்காந்து பேசும்போது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, மனைவி அருமையான மனைவி, அந்த மனைவியோடு இவர் சேர்ந்து வந்தாலும் வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்கலாம், அவங்கள மாதிரி யாரும் வாழ முடியாது. அருமையான கப்பிள். ஜோதிடரை பாராட்டணும், நல்லா பொருத்தமாக கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, உங்களோட பிஹேவியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஜாதகம் பார்ப்போம், சார் படிக்கலாமா, கல்லூரிக்கு போகலாமா, திருமணம் பண்ணலாமா, குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி நம்ம ஜோதிடரை போய் கேட்குறோம். முன்னாடி இருந்தவங்க ஜோதிடர்கள் வந்து மனநல ஆலோசகர்களாக இருந்தாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க, சொன்னாங்க. இப்போ யாருமே கேட்குறதே இல்லை, அவசர கதி தான்.
போகிற பார்க்கலாம் ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு, சார் காலேஜ் படிக்கலாமா, என்ன கோர்ஸ் படிக்கலாம், இவர் தான் அப்பாயின்மெண்ட் தருவார். ஃபோனில் தான் கேட்குறது, நேரில் விட போகிறது கிடையாது. பணத்தை எத்தனை அக்கௌண்ட்டில் போட, வெறும் வெத்தலை பாக்குக்கு அவ்வளோ தூரம் அருமையான ஜோரம் பார்த்தாங்க. இப்போ அப்படி இல்லை, குழந்தை பிறக்குமே பிறக்காதா, இந்த மாதிரி சில நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் நம்ம ஜோறுகளை பயன்படுத்துகிறோம். அப்போ எல்லா ஜோறுகளும் என்ன செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தங்களை வந்து நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் டே டு டே ஆக்ட். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு சில இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எதனால் நடக்குதுன்னா காரணம் முழுக்க நீங்கள் தான், உங்களோட கேரக்டர் தான். அப்போ அந்த கேரக்டரை பிடிச்சாங்கன்னா அதுக்கான அனுமதியை நீங்கள் ஜோருக்கு கொடுத்தீங்கன்னா, அந்த நேரத்தை அனுமதிச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. யாருமே அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல, நேரம் தரதில்லை, நம்ம அவசர கதியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மனைவிக்கும் சொல்லித்தரோம், அவருக்கும் சொல்லித்தரோம். எங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு சொல்லும்போது அவரே ஒத்துக்கிட்டார். ஆமாம் சார், நான் டிவி பார்ப்பேன். அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை சார், 5 நிமிஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு போயிட்டால் போதும் சார், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், சமைச்சு போகிறேன், எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் சார், வீடை நான் பார்த்துக்கிறேன் சார், என் கூட 5 நிமிஷம் வீட்டில் உட்காந்து பேசினா போதும் சார். அவங்க எதிர்பார்த்தது அதுதான். எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, ஊரை சுற்றி காட்டு, பார்க்க கூட்டு போ, எங்கேயுமே கூட்டு போக வேணாம், 5 நிமிஷம் உட்காந்து பேசினா போதும். இப்போ வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து குழந்தை பிறந்தது, வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சாதாரண விஷயம். நம்ம அந்த இடத்துல போய்ட்டு குடும்பம், கௌரவம், அப்பா அம்மா, வசதி வாய்ப்பு இதை பற்றி பேசியிருக்கோம்னு எடுபடுமா? ஒரு செயலுக்கு ஒரு நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னா, தோல்வி அடைந்தோன்னா ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு, அதுக்கான சரியான காரணத்தை விட்டுட்டு திரும்ப நான் இவ்வளோ பணம் போட்டேன் வரல, திரும்ப இன்னும் கொஞ்சம் 1000 ரூபா போடுவோம், இன்னொரு 10,000 போடுவோம், பணத்தை மட்டும் போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? முடியாது. எதனால் நம்ம அந்த தோற்றோம் அப்படின்னு சரியான காரணத்தை பிடிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இப்போ அவசர காலத்தில் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க. சரியாக தப்பாலாம் தெரியாது. காதல் ஏன் சார் வருது? நான் ஒரு காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 1 இயர் கிளாஸ் எடுத்தேன், கவுன்சிலிங் கிளாஸ் எடுத்தேன். அப்போ அன்றைக்கி அடுத்த வகுப்பில் வந்து நம்ம காதலை பற்றி பேசுவோம்னு சொல்லி சொன்ன உடனே அன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லு, எல்லாம் அட்டண்டன்ஸ் ஃபுல்லு அன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு தேவை தானே, எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. காதல்லாம் என்னென்னு கேட்டால் ஆளுக்கு ஒரு பதில் சொல்லிட்டே வந்தாங்க. நான் என்னோட பதில் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் நான் என்ன சொல்லலை, அந்த காதல்னால் என்ன, ஏன் அந்த காதல் வருதுன்னு இது வரைக்கும் எங்கேயுமே நான் சொன்னதில்லை, நான் சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா சொல்லிட்டோம்னா இவ்வளோ தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் திரும்ப அந்த தப்பு பண்ணுவாங்க. அப்போது காதல் உணர்வு ஏன் வருது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு இருக்கும். ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கும், ட்ரெஸ்ஸிங் பிடிச்சிருக்கும், முகம் பிடிச்சிருக்கும், அந்த வைக்கிற பொட்டு பிடிச்சிருக்கும், ஒன்றுக்கும் ஒரு காரணம். இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹெல்ப் பண்ண விதம் பிடிச்சிருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு வாழ்க்கையை நம்ம நிர்ணயிச்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஜென்ரலாகவே சொல்லுவேன், பெண்கள் கூட ஓரளவு உண்மையாக காதலிப்பாங்க, ஆனால் ஆண்கள் எப்படி கிடையாது. எல்லாருமே உண்மையாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதில் இந்த கேரக்டர் என்ன, அவங்க கேரக்டர் என்ன, 2 பேரோட கேரக்டர் ஒத்து வந்தால் இல்லை. பொதுவாகவே இன்னொன்று இருக்குது, அண்ணா சொன்னதுனால சொல்கிறேன். பெண்களுக்கு சாதகமாக நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், குற்றங்கள் நிறைய குறையும். காரணம் என்ன அப்படின்னா, டிவோர்ஸ் போகுது, கோர்ட்டில் டிவோர்ஸ் விவாகரத்து வழக்கு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கே விவாகரத்து உத்தரவு வாங்கிட்டு அந்த ஆண் பட்டு வெட்டி கட்டினா மாப்பிள்ள, பெண்ணோட நிலை என்ன? அதுலேயும் குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் என்ன? அந்த பெண்ணோட நிலை என்ன, அந்த பெண்ணோட குழந்தையின் நிலை என்ன? ஆணுக்கு அப்படி இல்லை. நாளைக்கே பட்டு வெட்டி கட்டினா மாப்பிள்ள, அந்த உரிமை பெண்ணுக்கு இருக்கா? திருமணமே ஆகாமல் முதிர்கண்ணிகள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ எங்கே அந்த வேறுபாடுகள் இருக்குது? நம்ம எதை சரி பண்ணணும், எங்கே சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணணும், அது நிறைய இருக்குது. இது எல்லாமே இப்போது இதை சொன்னேன், ஜோரல்கிட்ட போய் நிகழ்வுகளை மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு செயலையும் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட முடிவுகளும் உங்களோட வெற்றிகளும் அடங்கிருங்க. அதில் ஜோர்கிட்ட போய் கேட்பீங்க, ஜோர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த வியாபாரம் பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா, பண்ணலான்றாங்க. நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்கு, பண்ணலான்றாங்க. எப்பயும் ஒரே மாதிரி ஓடுதா? ஒரு கொஸ்டின் மார்க் எங்கே வருது? அப்போ நீங்கள் யார், உங்களோட முயற்சி என்ன, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, எப்படி நடந்துக்குருவீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் தான் உங்களோட வெற்றி இருக்குது. காதலை பற்றி சொல்ல வந்தேன். காதல் என்ன அப்படின்னா, அந்த ஈர்ப்பில் ஒருத்தங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தான் மேக்கப் போட்டு வருவாங்க, அப்போ பிடிச்சிருக்கும், பார்த்தா பிடிச்சிருக்கும்.
4 சுவத்துக்குள்ளே வாழும்போது தான் உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரிஜினாலிட்டி அங்கே தான் வெளியே வரும். அதுதான் டைவர்ஸ் பண்ணிக்குது. லவ் பண்ணும்போதெல்லாம் அப்படிலாம் இல்லையே, அவர் அப்படி பேசினாரே இப்படி பேசினாரே. ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். 8 வருஷமாக ஒரு பெண் வந்து காதலிக்கிறாங்க. என்கிட்ட வந்த கிளைண்ட்டு பெண்ணு, அதனால் அந்த இதை சொல்கிறேன் நான். அப்போது நல்லா படித்த பெண், எம்பிஏ படித்த பெண், நல்லா அழகாக இருப்பாங்க. வந்தப்போ அவங்க ரிலேட்டிவ் தான் கூப்பிட்டு வந்தாங்க, சென்னை மதுரைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் இப்படிலாம் இருக்கானாமான்னு சொல்லி கேட்குறோம். அப்போ தான் முகம் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகுது. சார் ஆமாம் சார், பேசும்போது ஒரு முறை அந்த மாதிரி சொல்லியிருக்கான் சார் அப்படின்னுச்சு அந்த பொண்ணு. நீங்கள் அங்கேயே சுதாரிச்சிருக்கணும், ரைட் விட்டீங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காரா அந்த பையனை பற்றி கேட்கும்போது அப்போ தான் யோசிச்சு, சார் நான் மெயிலில் பார்த்துருக்கேன் சார், அந்த பையனுக்கு இந்த மாதிரி பேருள்ள பெண்கள்லாம் மெயில் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், நான் கேலிக்குன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. இந்த பெண் எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா, பாசமாக இருக்கும், பாசத்தை எதிர்பார்க்கும், ஒன்றுமே வேண்டாம், பாசம் ஆசையை 2 வார்த்தை பேசிட்டா போதும், எனக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கும் அந்த பெண். அந்த மாதிரி பெண். அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் இல்லாத ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பையன் லவ் பண்ணுறான் 8 வருஷமாக. ஆனால் இந்த பெண் என்னைக்குது ஏதோ ஜாலியாக பேசுகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட வரும்போது அந்த பையன் யாருன்னே தெரியாது, அந்த பையனோட கேரக்டரை பற்றி பேசுகிறோம் நாங்கள். அந்த பையன் இந்த குணத்தோடு இருக்கிறாரா அப்படிங்கும்போது அந்த பொண்ணு யோசிக்குது. சார் அந்த பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாதம்மா, இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி தான் கொஞ்சம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டரை வச்சு பிடிக்கும்போது தான் சுதாரிக்கிறாங்க அந்த பொண்ணு. அப்போ யாருனே தெரியாமல் ஒரு பையனோட கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அண்ணாச்சி சொல்கிற மாதிரி தான் ராகுக்கு அது கிளாஸ் எடுத்தாங்க. உங்கள் வீட்டில் டிவி மாற்றினீங்களான்னு கேட்டால் அவங்க ஆடி போயிட்டாங்க. வீட்டில் உட்காந்து நேரில் பார்த்த மாதிரி கேட்குறீங்க, வீட்டில் டிவி மாற்றினீங்களா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் டிவி மாற்றினீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். ஒருத்தர் வீட்டில் ஏசி மாற்றினீங்கன்னு கேட்டால், ஆமாம் சார் ஏசி ஆர்டர் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வரும் சார், மாற்றணும் சாருங்கிறாரு. எப்படி சொல்கிறாங்க? அது வீட்டில் உட்காந்து நேரில் பார்க்குற மாதிரியே சில இதெல்லாம் ஓடும். அருமையான கிளாஸ், ராகு கிளாஸ், ரொம்ப ரசித்து நாங்களாம் அட்டன் பண்ணோம். அது மாதிரி இந்த லவ்வில் வந்து கேட்கும்போது அந்த பெண் அப்போ தான் சுதாரிக்குது, அங்கேயே முடிவெடுக்குது. எனக்கு இந்த பையன் வேண்டாம். 8 வருஷமாக லவ் பண்ண பெண்ணுங்க, நான் அந்த பையன் வேணுமா வேண்டாமா நான் சொல்லவே இல்லை, அந்த பெண்ணாக முடிவெடுக்குது எனக்கு இந்த பையன் வேண்டாம் அப்படிங்குது. அப்போ அவங்க அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, பெற்றவன் நான் சொல்லி கேட்கல, யாரோ ஒன்று சொன்னால் நீ கேட்டுக்குருவியா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட திரும்ப பிரச்சனை வருது. வருமா வராதா? அவங்க சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, என் குடும்பம் என்ன, கௌரவம் உன்னை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன், உனக்கு வேணுதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் யாரோ ஏதோ இப்படி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. நான் அந்த குடும்பத்தை பற்றியும் பேசலை, கௌரவத்தை பற்றி பேசலை, பணத்தை பற்றி பேசலை, அவங்க சொந்தக்காரத்தை பற்றி பேசலை, யாரை பற்றியும் பேசலை. இந்த பெண்ணை பற்றி பேசினேன், அந்த பையனை பற்றி பேசினேன், கேரக்டரை பற்றி மட்டும்தான் பேசணும். அப்போ அங்கே எப்படி அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, உடனே வேணாங்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது கேஸ். போலீஸ் ஸ்டேஷனில் ஏசி கேள்வி கேட்குறாரு அந்த பெண்ணிட்ட. என்கிட்ட முதலே கேட்டாங்க, சார் என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன்னு. ஒன்றும் இல்லைம்மா, இது இப்படி தான் கேள்வி கேட்பாங்க, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டேன். அவங்களே பதில் சொன்னாங்க, நான் சொல்லித்தரல. போலீஸ் கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்லுங்க, நான் சொல்லித்தரல. அவங்களே சொன்னாங்க, இதே பதில் நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள், அவ்வளோதான், அவங்க கேட்டால் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். போய் கேட்டப்போ ஏசி முன்னாடி உட்காந்து ஏசி கேட்குறாரு. அப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி பதில் சொல்லுது, அந்த பையன் வேண்டாம் சார், எனக்கு அப்பா அம்மா தான் வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லுது. தட்டி தூக்கிட்டாவனே. இனிமேல் இந்த பெண்ணு பக்கம் தலை வச்சு படுத்து அந்த பெண்ணை தொந்தரவு பண்ணேன்னு பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்பா அம்மா தான் வேணும்னு சொன்னதே கிடையாது. முதல் முறையாக ஒரு பெண் சொல்லுது அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு, இனிமேல் இந்த பெண்ணோட நீ எந்த துறமும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. ஏன்னா அந்த பையன் நாங்களும் சொன்னோம், சார் பையனை இதை பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம், நல்லபடி அனுப்பிவிடுங்க, ஏன்னா வேலை பார்க்குறாரு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கார், அவருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, தலையிடாமல் இருந்தால் போதும். இந்த பெண் வேணான்றுச்சு, இனிமேல் இந்த பெண் இது தலையிடாது. அதுக்கடுத்து அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாச்சு. நல்ல மாப்பிள்ளை, குழந்தை பாக்கியத்தோடு இன்றைக்கி ஃபாரினில் செட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நீங்கள் யார், உங்கள் கேரக்டர் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனநலம்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல, வீட்டில் உள்ளவங்களையும் சந்தோஷமாக நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், வீடு சந்தோஷமாக இருக்கும், கலையாக இருக்கும். லட்சுமி கடாட்சம் எப்போ வரும்? வீடு சந்தோஷமாக இருந்தால் தான் லட்சுமி கடாட்சம் வரும். வீட்டில் எப்பயும் சண்டை சச்சரமாக இருந்தால், ஓயாமல் டிவி பார்த்தே உட்காந்து சண்டை சச்சரவு வரதான் செய்யும். டிவியில் என்ன ஓடுது, ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது. டிவி பார்க்குறது அடுத்த வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். டிவி அந்த மாதிரி ஜன்னல் மாதிரி தான் இருக்குது. ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, யார் யார் மூலமாக கெடுக்கிறது, எப்படியெல்லாம் கெடுக்கலாம்னு சொல்லித்தரது தான் சீரியல். சீரியல் பார்த்தா உங்கள் ஆயுள் கம்மி. ஆய்வில் வந்தது சார், நான் சொல்லலை, ஆய்வில் வந்தது. ஏன் அப்படின்னா, சீரியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு விளம்பரத்தை போடுவாங்க. அந்த விளம்பரத்தில் தூக்கிட்டு போகும்போது அப்படியே நிப்பாட்டிடுவான். அச்சோ தூக்கிட்டு போட்டேன், வடிவேல் ஜோக்கிலே வருதில்ல, ஆட்டோவில் என்ன பாடுபடுத்துகிறாங்க வந்து இறங்குறதுக்குள்ளே
ஐயா அவன் போயிட்டானே என்ன பண்ணால் கற்பழிச்சிருவானோ கொண்டுருவானோ செஞ்சிருவானோ அந்த பதத்திலேயே நம்ம இருப்போம். காய்கறி நறுக்கிறோம் பார்த்தீங்களா, நறுக்கும்போது கூட வெங்காயத்தை வைக்கும்போது கூட இப்படி தூக்கிட்டு போயிட்டான் பருவாவி, என்ன பண்ண போகிறான்னு தெரில, அது போட்டுட்டா விளம்பரம் போடக்கூடாதா, அப்படியே சொல்லிகிட்டே தான் காய்கறி நறுக்கிறது. இந்த காய்கறி நீங்கள் சாப்பிட்டா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? உங்கள் மனநிலை படபடப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது என்ன மனநிலையோடு நீங்கள் செய்கிறீங்களோ அப்படி தான் அந்த உங்கள் மனநிலையும் இருக்கும். வீட்டில் பெண்கள் வந்து சமைக்கும்போது நீங்கள் எதை நினச்சி சமைக்கிறீங்களோ அப்படி தான் அவங்களோட மனநிலையாக இருக்கும். சண்டை படம் என்ன செய்வாங்க அப்புறம்? காரணம் தான். இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது எப்படி இருக்காங்களோ, சந்தோஷமாக இருந்தால் குழந்தையும் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பெண் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் அந்த குழந்தையும் விரும்பி சாப்பிடும். அந்த கர்ப்பமாக இருக்கும்போது அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தையும் வெளியே போயிட்டு வர ஆசைப்படும். இளநீர் நிறைய சாப்பிட்டா அந்த குழந்தையும் இளநீர் நிறைய சாப்பிடும். மாதுளம்பழம் சாப்பிட்டா மாதுளம்பழம் நிறைய சாப்பிடும். சிக்கனாக சாப்பிட்டா அந்த குழந்தையும் சிக்கன் தான் சாப்பிடும். நான்வெஜ் கொடுத்தா மட்டும் தான் குழந்தை சாப்பிடுதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படி தான் சாப்பிட்ருக்கீங்க குழந்தை வயிற்றில் இருக்கும்போது. அது மாதிரி தான் நீங்கள் காய்கறி நடக்கும்போது சமைக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த உணர்வுகள் தான் வீட்டில் உள்ளவர்களுக்கும் மனநிலை இருக்கும். கோயில் பிரசாதம் மட்டும் ஏன் நல்லா இருக்குது, போய்ட்டு ஏன் நமக்கு நிம்மதி கிடைக்குது, அங்கே போயிட்டு ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமகனே கிண்டி கொடுக்குறான். அப்போ அங்கே இறைபக்தி மட்டும்தான் இருக்கும், உங்கள் மனநிலை நல்லாயிருக்கும், ருசியும் நல்லாயிருக்கும். ஓம் நம நாராயணாய ஓம் நம நாராயணன்னு சொல்லியே அவங்க பொங்கலை கிண்டிட்டு இருந்தாங்கன்னா இறைபக்தியோடு வரும்போது ருசியும் நல்லாயிருக்கும், உங்கள் மனநிலையும் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, சமைக்கும்போது வேறு எதுவும் நினைக்காதீங்க, நாசமாக போனவ நான் இப்படி பேசிட்டு போயிட்டா அப்படின்னு எதையாவது ஒன்று பிடிச்சி நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவாக பேசிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் உள்ளவர்களின் மனநிலையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை நினச்சி தான் சமைச்சிருக்கீங்க, அந்த உணர்வு தான் அங்கே இருக்கும். நான் அந்த சட்டை தைச்சி போடுற டெய்லர் 20 வருஷம் ஒரே டெய்லர் தைக்கிறேன். அவசியமாக சொல்ல வேண்டிய இடம் அது. நல்ல மனிதர், ஓஷோ இருக்கார் இல்லையா, அவரோட சீடர்னே சொல்லலாம். 8வது தான் படிச்சிருக்கார், ஆனால் ஓஷோ புக் அத்தனையும் படிச்சிருக்கார் அவர். அந்த என்ன உணர்வோட துணியை கட் பண்ணுறாரோ அந்த உணர்வு தான் நமக்கு போடும்போது அந்த உணர்வு இருக்கும். நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, இந்த உங்கள்கிட்ட வெளியில் தைச்சி போடுறதுக்கும் அவர்கிட்ட தைச்சி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் இந்த நல்ல கருத்துக்களை நினச்சிக்கிட்டு துணியை கட் பண்ணும்போது தைக்கும்போது நமக்கு அந்த உணர்வு வேலை செய்யும். அது மாதிரி தான் உங்களோட நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் எப்படி நடந்துக்குருவீங்கிறதுக்கு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எண்கணிதத்தில் நான் பார்த்துருவேன். உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா, குமரன் சார் சொன்னாங்க, எண்கணிதத்தில் உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் யார், உங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், நடவடிக்கை எப்படி இருக்கும், டெய்லி நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உயரதிகாரி ஒருத்தர் இருக்கார், வந்து அப்படியே ஆக்ரோஷமாக தான் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அவர் வந்து அன்பாக நடந்துக்குருவாருன்னு இருக்குது. ரொம்ப சிம்பிள். அது பேர்லேயே பார்க்கலாம். ஒரு பேர் வைக்கும்போதே, குழந்தைக்கு பேர் வைக்கும்போதே கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ஹெல்த் நல்லாயிருக்கும். ஹெல்த்து பார்க்கலாம். எஜுகேஷன் நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பு, நல்ல வேலைக்கு போவாங்க. கேரக்டர் முதல்ல நல்லாயிருக்கும். பெரியவங்களை மதித்து குடும்பத்தில் அனுசரித்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து திருமணம், டயத்துக்கு திருமணம் ஆகும், தள்ளி போகாது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல சுக வாழ்க்கை அமையும். குழந்தை பேர் வைக்கும் போதே முதலே இதெல்லாம் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். நம்ம அப்படி பார்க்குறதில்ல, நியூமராலஜி எல்லாம் நெட்லேயே பார்த்துடுறோம். இப்போது எனது நண்பரே இருக்கார், நெருங்கிய நண்பர், நெட்டில் பார்த்து வச்சுட்டேன் சரியாக சொல்லுங்கிறாரு. சரின்னு சொல்ல நான் எதுக்கு நீயே வச்சுட்டு இல்லை என்ன இருக்குன்னு கேட்டா, நீ சரின்னு சொல்லு, சரி அப்படின்னேன். அதைத்தான் நான் செய்ய முடிஞ்சது. பேர் வைக்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பேர் வைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கொடுங்க, செக் பண்ண நல்லா இருக்குன்னு கேட்டோம்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு பேரை கொடுத்துட்டு இதில் வச்சு இதை வயசு சரின்னு சொல்லு அப்படிம்பாங்க. வச்சுக்க. பெண்களுக்கு பேர் வைக்கிறது மட்டும் பார்த்து பேர் வைக்கணும். ஏன் அப்படின்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு பேசுங்க. பெண்களை மட்டும்தான் கையெடுத்து கும்பிடணுங்கிற அமைப்பு பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது இல்லையா? அந்த அம்மாவை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குன்னு சொல்கிறோம்மா, ஏன்? அதே மாதிரி அவங்களுக்கு அது பேர் வைக்கும்போது பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை அவ்வளோ நல்லாயிருக்கும். பிடிவாதக்காரின்னு ஆண்களுக்கு அவ்வளோ பிடிவாதக்காரன்னு யாரும் சொல்கிறது இல்லை, பெண்களுக்கு தான் பிடிவாதக்காரிம்பாங்க. அதே இல்லாமலே பேர் வைக்கலாம். நல்ல இணக்கமான நல்ல குழந்தையாக இருக்கிறதுக்கு பேர் வைக்கலாம். டிவோர்ஸ் ஏன் வருது, எப்படி நேரத்தில் அவங்கள நம்ம காப்பாற்றணும்னா பெண்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும், ஆண்களுக்கு எடுத்து சொல்லணும். கேரக்டர் மட்டும்தான் காப்பாற்றும். எந்த கேரக்டர் சரியில்லையோ நம்ம எடுத்து சொல்லி சரி. 2 பேரில் ஒரு ஆள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, ஒரு ஆள் ஸ்டப்பானாக இருப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க.
அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுறது, இந்த பிரச்சனைனால தான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஹோஸ்டலில் நடந்த ஒரு நிகழ்வு, இந்த குடும்ப பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ நாங்கள் உட்காந்துருக்கேன், அந்த பெரியங்களோட பேசிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்துக்கு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கப்பா இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குது, வேணாங்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணுங்கிறாங்க, பார்த்து நீங்கள் பேசி சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட, ஒன்றும் இல்லை இதான் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டேன். சார் உங்களுக்கு எப்படி தெரியும், மாப்பிள்ளைக்கு தெரியுமா அப்படின்னாங்க. இல்லைங்க இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேட்குறேன், இது ரீசனானு கேட்டேன். ஆமாம் நாங்கள் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளையை கூப்பிட்டாங்க, இப்போ வர முடிஞ்ச எப்போயே வர சொல்லுங்கள், பேசி போய் முடிச்சிடலாம்னு சொன்னோம். மணப்பெண்ணை அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் 2 பேர் கணவன் 2 பேர் கூப்பிட்டு வந்தாங்க, பேசணும். 1 ஹவரில் 2 பேர் சேர்ந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் பிரச்சனை வரல. இது நடந்து ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்கும். இப்போ வரைக்கும் பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒன்று ரீசன் என்ன, அந்த பெண்ணை இவர் சந்தேகப்பட்டார். அந்த பெண்ணோட சில கேரக்டர் சொல்லும்போது ஆமாம் சார்னாரு. ஏன் அந்த ஆமான்னு சொல்லும்போது அப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி தவறையை பண்ணாதே, அந்த மாதிரி தவறு பண்ணுற பெண்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு எடுத்து சொல்லும்போது அவர் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல எடுத்து சொல்ல ஒரு ஆள் வேண்டியது இருக்குது. எது சரி தப்புன்னு சொல்ல ஒரு ஆள் வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து சொன்னோம். இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. இதே மாதிரி ஒன்று இருக்குது. பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒத்து போகாது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைங்க இருக்குன்னு நினைப்போம், அதானே. ஏன்னா நான் கடந்து வந்த பாதை இப்படி இருக்குது, என் பிள்ளை இந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறக்க அந்த இதில் இதை படிக்கணும் அதை படிக்கணும் பெரிய ஆளாயிரணும்னு ஆசையில் சொல்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த குழந்தையோட கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்கணும். கேரக்டரை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த குழந்தையை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஜெயிச்சிருமா. நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு ஒரே ஒரு இதை மட்டும் பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுத்திக்கோங்க. சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம குழந்தையை பற்றி அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுத்து பேசுவோம். படுத்துகிறாங்க, ஒரு வேலை சொன்னால் இப்போ கடைக்கு போனால் 3/4 மணி நேரம் ஆச்சு, இந்த இருக்குது டீத்தல் வேண்டாம் சொன்னேன், இன்னும் காணோம். இப்படி தான் போன ஒரு வேலை செய்ய மாட்டான், ஊரை சுற்றிட்டு வராமல் வருவான், எல்லா குறையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவோம். அது அந்த குழந்தைக்கு பிடிக்காது. ஆனால் அதே சொந்தக்காரன் அந்த வீட்டு குழந்தைய பற்றி இவருங்க இங்கே வந்து எதுவும் சொல்ல மாட்டார். அப்போ இந்த குழந்தை என்ன நினைக்கும், அவரெல்லாம் ஏதாவது சொல்கிறாரா, நீங்கள் தான் இப்படி படுத்துறீங்க, இப்படி தானே சொல்கிறீங்க செய்கிறீங்கன்னு இந்த குழந்தை நெகட்டிவாகவே திங்க் பண்ணும். அப்படி செய்யவே கூடாது. நம்ம குழந்தைய அடுத்தவங்கள்ட்ட எந்த குழந்தையும் விட்டு கொடுக்காதீங்க. குழந்தைகிட்ட அன்பாக பேசுங்க, நல்லபடியாக இருக்கலாம். அதே மாதிரி பேர் வைக்கும்போது இன்னொன்னையும் செய்யலாம். எல்லாம் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துறோம் பிள்ளைகளை. ஜோதிடத்தை கேட்டாலே தெரியும், ஹாஸ்டலில் விடலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டால் விடலாம் வேண்டாம் வீட்டிலேருந்தே படிக்கலாம்னு அவங்களே சொல்லுவாங்க. ஹாஸ்டல் எல்லா குழந்தையும் விட்டாலும் படிக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் குழந்தையும் ஹாஸ்டலோட போனாங்க, வேண்டாம் ஒத்து வராது வேண்டாம்னே. இந்த குழந்தை அந்த மாதிரி குழந்தை இல்லை வேண்டாம் அப்படின்னே கேட்கல, கொண்டு போய் விட்டாங்க. திரும்ப 3 மாதத்தில் கட்டின பணம் பூரா வேஸ்ட், 2 லட்ச ரூபா வேஸ்ட். 3 மாதத்தில் கொண்டு வேறு ஸ்கூலில் திரும்ப சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் நம்ம குழந்தைக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா, குழந்தைகள் நமக்கு குழந்தையோட கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை, நம்ம ஆசையில் செஞ்சிடறோம். சில குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்தாகணும். ஹாஸ்டலில் சேர்த்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி நான் சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து டாக்டர் ஆனவங்க இருக்காங்க. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இன்றைக்கி கொடிக்கிட்டு பிறகுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாட்டில் இருக்கார். அவர் ஹாஸ்டலில் சேர்ந்து படித்ததுனால அவர் இங்கே இருந்தால் படிச்சிருக்க மாட்டார், வீட்டில் இருந்தால் படிச்சிருக்க மாட்டார். அப்போ எங்கே இருக்குது எண்கணிதம்ங்கிறது? காலண்டரில் பின்னாடி இருக்கிற நம்பரை பார்த்து நம்மளாக வைக்கிறது இல்லை பேர். டோட்டல் மட்டும் வேலை செய்யாதுங்க. டோட்டல் மட்டும் வேலை செய்ய. அந்த அண்ணாச்சிலாம் நியூமராலஜி கிளாஸ் எடுத்தார், 10 நாள் கிளாஸு, 10 மணி நேரம் பிரமாதமாக எடுத்திருக்காரு. நான் அதை நிறைய பாயிண்ட் நானே எடுத்திருக்கேன். நான் நியூமராலஜி கற்றுக்கிட்டோம் தான், அண்ணாச்சி கிளாஸ் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. தங்கப்பண்ணியன் சார் எடுத்த கிளாஸ் நியூமராலஜி கிளாஸ் இப்போ சமீபத்தில் போட்டிங்களா? அண்ணாச்சி போடலை, போட்டாங்களா? அட்டன் பண்ணுங்கள். குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கலான்னு ஒன்று இந்த சொல்லியிருப்பாங்க. ஒன்று பிறந்த தேதிக்கு, இல்லை பிறந்த தேதி மாதம் வருஷம் 3ஐயும் கூட்டி வர்ற நம்பருக்கு, இந்த 2ல் ஏதாவது ஒரு இதுக்கு மேட்ச் பண்ணி பேர் வைங்க, நல்லா இருக்கும்னு என்ன சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க தங்கப்பண்ணியன் சார். 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்களே பேர் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ எந்த எழுத்துல பேர் வைக்கலாம் அதையும் சொல்லியிருப்பாங்க. ஜாதகத்தில் 9ஆம் பாவம் என்ன அதிபதி வருதோ, சுக்கிரன்னா UVWவில் பேர் வைங்க, புதன்னா NHயில் பேர் வைங்க அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எங்கேயோ சுற்றிலாம் வர வேண்டாம். நீங்கள் யார், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். நம்ம சரியான நிலைவா. இன்னொன்று, நம்மளை மட்டும் பற்றி யோசிக்காமல் வீட்டில் உள்ளவங்களையும் சேர்த்து யோசித்தோம்னா மன அமைதி இருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன்னா குடும்பத்தில் அமைதி இருக்காது, மன அமைதியும் இருக்காது. நன்றி. இது வரைக்கும் அமைதியாக கருத்துக்களை கேட்டதுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
என் மனநலத்தை பற்றி சைக்காலஜி பற்றி மிக தெளிவாக நமக்கெல்லாம் கற்றுத்தந்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கு மனதார நன்றிகள். ஐயா அவர்களுக்கு தங்கப்பாண்டியன் ஐயா சிறப்பு மரியாதை செய்வார்கள்.